മഹാദേവ്യൈ നമഃ. ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ ബലശ്രുതിയാക്കും നമ്മളിപ്പോ പാക്കറും. ലളിതാ സഹസ്രനാമം 3ാவது അധ്യായം നമ്മൾ പാക്കറും. ശ്രീ ഹയഗ്രീവരും അഗസ്ത്യമാമുനിയുമാ ഉള്ള പേച്ചുവാർത്തയെ നമ്മൾ പൂർവ ഭാഗത്തിലെ பார்த்ததாக்கும். பூர்வ பீடிகா அப்படின்னு பார்த்தோம். ലളിതാ സഹസ്രനാമം ഉണ്ടാകുന്നതിനോട് കാരണങ്ങളും அந்த ലളിതാ സഹസ്രനാമം சொல்ல வேண்டினதாக்கும் அப்படிங்கிறதும் அதுல சொல்லப்பட்டது. பிரம்மாண்ட புராணத்திலே உத்தரகண்டத்திலே ஸ்ரீ ஹயக்ரீவரும் அகஸ்தியமாமுனியுமாயிருக்கிற அந்த பேச்சுவார்த்தையாயிட்டாக்கும் நம்ம அதை பார்த்தது. பிரதம அத்தியாயம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வாக்தேவிகள் രചിച്ച ലളിതാ സഹസ്രനാമം, தேவியோடு சதசில வாக்தேவிகள் சொன்னாலே அந்த லலிதா சகஸ்ரநாமம் 1000 நாமங்களையும் இரண்டாவது அத்தியாயத்திலே നമ്മൾ பார்த்தோம். ലളിതാദേവിയോട് സഹസ്രനാമം மந்திரங்களாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். சகஸ்ரநாம ஸ்தோத்திர மாலா மந்திரம் அப்படின்னாக்கும் நம்ம பார்த்தோம். லலிதா சகஸ்ரநாமத்தோடு அந்த மாலாமந்திரத்தோடு ഋഷികൾ വസിനി തുടങ്ങിன വാഗ്ദേവികളാക്കും அப்படிங்கிறதும் ഛന്ദസ് അനുഷ്ടുപ്പ് 32 അക്ഷരങ്ങളോട് കൂടിന അനുഷ്ടുപ്പ് ഛന്ദസ് அப்படின்னாக்கும். ദേവതൈ ലളിതാ പരമേശ്വരി ആക്കും அப்படின்னுം. വാഗ്ഭവകൂടം ആക്കും ബീജം அப்படிங்கிறதும். மத்தியகூடமாக்கும் சக்தி அப்படிங்கிறதும். சக்தி கூடமாக்கும் கீலகம் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அதிவிசிஷ்டமான தேவியோடு நாமங்கள் 1000 நாமங்களையும் நம்ம பார்த்தோம். ആയിരം നാമങ്ങളെയും ഹയഗ്രീവർ അഗസ്ത്യമാമുനിക്ക് ചൊല്ലിക്കൊടുത്താർ. அப்படி 2வது அத்தியாயம் பார்த்தோம். ஸ்ரீ பிரம்மாண்ட புராணம் உத்தரகண்டத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவரும் அகஸ்தியமாமுனியும் தம்மில் இருக்கிற பேச்சுவார்த்தையில் இருக்கிற லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிற பேரோடு கூடின 2வது அத்தியாயம் முடிவடைஞ்சதை பார்த்தோம். இப்போ இந்த லலிதா சகஸ்ரநாமம் பக்தி ஸ்ரத்தையோடு கூடி சொன்னானாக்கா என்னவாக்கும் பலன் அப்படிங்கிறத 3வது அத்தியாயமாயிட்டு சொல்லப்படுறது. இதுவும் ஸ்ரீ பிரம்மாண்ட புராணம் உத்தரகண்டத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்திய சம்வாதமாயிட்டாக்கும் சொல்லப்படுறது. பலஸ்ருதி ஸ்ரீ ஹயக்ரீவ மகர்ஷியாக்கும் அகஸ்திய மாமுனிக்கு சொல்லறார். அப்படிங்கிறதுனால ஸ்ரீ ஹயக்ரீவ உவாச்ச.
ബലശ്രുതിയിലെ ഒന്നാമത് ശ്ലോകം. ശ്രീ ഹയഗ്രീവ ഉവാച ഇത്യേതന്നാമ സാഹസ്രം ഖദിദന്തേ ഗഡോത്ഭവാ രഹസ്യാനാം രഹസ്യഞ്ച ലളിതാ പ്രീതിദായകം. அகஸ்தியமாமுனே, இப்படி ரகசியங்களில அதிரகசியவும் லலிதாதேவிக்கு பிரியமானதுமான இந்த 1000 நாமங்கள் உங்களுக்காயிட்டு நானிதா சொல்லி தந்துட்டேன். இரண்டாவது ஸ்லோகம். அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் நபோதா ந பவிஷ்யதி சர்வரோக பிரசமனம் சர்வசம்பல் பிரவர்தனம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு துல்லியமான ஒரு ஸ்தோத்திரம் இதுக்கு முன்னால உண்டானதில்லை, இனி உண்டாகவும் செய்யாது. இது எல்லா நோய்களையும் குணப்படுத்தும், சர்வ சம்பத்தை வர்த்திப்பிக்கும். மூணாவது ஸ்லோகம். சர்வாபமிருத்யுஷமனம் காலமிருத்யு நிவாரணம் சர்வஜ்வரார்த்தி சமனம் தீர்காயுஷ்ய பிரதாயகம். சர்வ அபமிருத்யுவேயும் தடஞ்சு நிப்பாட்டும், காலமிருத்யுவ கூடியும் இல்லாம பண்ணும், எல்லா விதமான ஜரபீடகளும் இல்லாம பண்ணும் இந்த லலிதா சகஸ்ரநாமம் தீர்க்க ஆயுள கொடுக்க கூடின ஒன்னாக்கும் இந்த லலிதா சகஸ்ரநாமம். நாலாவது ஸ்லோகம். புத்திர பிரதம புத்ராணாம் புருஷார்த்த பிரதாயகம் இதம் விசேஷாத் ஸ்ரீதேவ்யா ஸ்தோத்ரம் பிரீதி விதாயகம். புத்திரர்கள் இல்லாதவாளுக்கு புத்திர சம்பத்து கொடுக்கிறதாக்கும் இந்த லலிதா சகஸ்ரநாமம். தர்மார்த்தம், அர்த்தார்த்தம், காமார்த்தம் மட்டுமில்லை, மோட்சார்த்தம் கூடியும் நிலகக்கூடியதாக்கும் இந்த லலிதா சகஸ்ரநாமம். தேவியோடு அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன், தேவிக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் உண்டாக்க கூடியதாக்கும் இந்த லலிதா சகஸ்ரநாமம். லலிதா சகஸ்ரநாமம் எதெல்லாம் கிரகத்துல ஜபிக்கிறாளோ அந்த கிரகத்துல தேவி ரொம்ப சந்தோஷத்தோடு கூடி அனுகிரகத்தை கொடுப்பேன். லலிதா சகஸ்ரநாமம் ஆரெல்லாம் ஜபிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் தேவி சந்தோஷமாயிட்டு பலவித அனுகிரகங்களை அவ கேட்காதக்கே கொடுப்பேன். 5-6 ஸ்லோகங்களை ഒന്നിച്ച് അർത്ഥം ചൊല്ലപ്പെടുന്നത്. ജപേ നിത്യം പ്രയത്നേന ലളിതോ വാസ്തി തൽപരാ പ്രാതസ്നാത്വാ വിധാനേന സന്ധ്യാകർമ്മ സമാപ്യജ പൂജാഗൃഹം തദോ ഗത്വാ ചക്രരാജം സമർച്ചയേത് വിദ്യാം ജപേത് സഹസ്രം വാ ത്രിശതം ശതമേവ വാ രഹസ്യനാമ സാഹസ്രമിദം പശ്ചാത് പടേന്നരാ. സൂര്യ ഉദയத்துக்கு முன்னாலேயே சாஸ்திர விதி பிரகாரம் ஸ்நானம் செய்யணும். சந்தியாவந்தனாதிகள் காலங்கார்த்தால அந்த சந்தியா வேளையில செய்யணும், പ്രാതസന്ധ്യയിലെ ചെയ്യണം. அதுக்கப்புறமாக்கும் நித்தியவும் லலிதாதேவியோடு உபாசகர்கள் ஸ்ரீசக்கர பூஜை அவளோடு கிரகத்திலே செய்ய வேண்டினது. ஸ்ரீ வித்யாமந்திரம் 1000 300 100 தவணை ஜபிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யணும். 7வது ஸ்லோகம். ஜன்ம மத்யே சகிருச்சாபி ய ஏதல் படதே சுதிம் தஸ்ய புண்ணியபலம் வட்சே ஸ்ருணுத்வம் கும்ப சம்பவா. அகஸ்திய மாமுனே,
வாழ்க்கையில ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் இருக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோடு காலகட்டத்தில் ஒரு தடவையாவதும் இந்த சகஸ்ரநாமம் ஜெபிக்கிறவனுக்கு என்னெல்லாம் புண்ணியபலமாக்கம் உண்டாகும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், கேளுங்கோ. 8வது ஸ்லோகம். கங்காதி சர்வதீர்த்தேஷு யஸ்நாயால் கோடி ஜென்மசு கோடிலிங்க பிரதிஷ்டாஞ்ச யகுர்யாத விமுக்தகே. கங்கா நதி தொடங்கின புண்ணிய தீர்த்தங்களில கோடிக்கணக்குக்கு ஜென்மங்களில ஸ்நானம் செஞ்சவனும், அவிமுக்தம் அப்படிங்கிற புண்ணிய ஸ்தலத்துல கோடிக்கணக்குக்கு சிவலிங்கங்கள் பிரதிஷ்டிச்சவனும். 9வது ஸ்லோகம். குருக்ஷேத்ரே துயோதத்யால் கோடிவாரம் ரவிக்ரஹே கோடிம் சௌவர்ணபாராணாம் ஸ்ரோத்ரியேஷு திஜன்மசு. ஞாயிற்றுக்கிழமைகள், எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வேத பண்டிதர்களான பிராமணர்களுக்கு குருக்ஷேத்திரத்தில் வச்சு 1 கோடி பாரம் சொர்ணம் தானம் பண்ணினவனும். 10வது ஸ்லோகம். யகோடீர் ஹயமேதானாமாஹரேல் காங்கரோதசி ஆகனேல் கூபகோடீர்யோ நிர்ஜலே மருபூதலே. அஸ்வமேதங்கள் கோடிக்கணக்குக்கு கங்காதீரத்தில் வச்சு நடத்தினவரும், அஸ்வமேத யாகங்களை கோடிக்கணக்குக்கு கங்காதீரத்தில் வச்சு நடத்தினவனும், ஜலசூன்யமான மருபூமியில கோடிக்கணக்குக்கு கிணற குழிச்சு தண்ணி உண்டாக்கினவனும். 11வது ஸ்லோகம். துர்பிக்ஷேய பிரதிதினம் கோடி பிராமண போஜனம் ஸ்ரத்தையா பரயா குர்யால் சஹஸ்ர பரிவல்சரான். ரொம்ப ரொம்ப சிரமமான காலத்துல, சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ராஜ்யத்துல க்ஷாமம் உண்டாகும். அந்த காலத்துல டெய்லி கோடி பிராமணாளுக்கு பக்தி ஸ்ரத்தையோடு கூடிட்டு 1000 வருஷம் போஜனம் கொடுக்கிறவனும். 12வது ஸ்லோகம். தல் புண்ணிய கோடி குணிதம் லபேல் புண்ணியமனுத்தமம் ரகஸ்ய நாம சாஹஸ்ரே நாம்னோப்யேகஸ்ய கீர்த்தனாத். இப்படியெல்லாம் செய்யறவாளுக்கு கிடைக்கிற புண்ணியத்தோடு கோடி மடங்கு புண்ணியம் இந்த ரகசிய நாமத்துல ஒரு நாமமாவதும் சொன்னா கிடைக்கும். 7வது ஸ்லோகத்துல ஹயக்ரீவர் அகஸ்திய மாமுனி கிட்ட சொன்னாரே, வாழ்க்கையோடு காலத்துல ஒரு தடவையாவது இந்த சகஸ்ரநாமம் ஜெபிக்கிறவனோடு புண்ணியங்கள் என்னெல்லாமாக்கும் நான் சொல்றேன் கேட்டுக்குங்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை சொன்னார். கங்கா நதியில கோடிக்கணக்குக்கு ஜென்மங்களில ஸ்நானம் செஞ்சா, அதே மாதிரி அவிமுக்தம் அப்படிங்கிற புண்ணியஸ்தலத்துல கோடிக்கணக்குக்கு சிவலிங்கங்கள் பிரதிஷ்டிச்சானா, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில வேத பண்டிதர்களான பிராமணாளுக்கு குருக்ஷேத்திரத்துல வச்சு 1 கோடி பாரம் சொர்ணத்தை தானம் செஞ்சானாக்கா, அஸ்வமேதங்கள் கோடிக்கணக்குக்கு கங்காதீரத்துல வச்சு நடத்தினானாக்கா, ஜலமில்லாத சூன்யமான அந்த மருபூமியில கோடிக்கணக்குக்கு கிணறு குழிச்சானாக்கா, அதே மாதிரி க்ஷாம காலத்துல டெய்லி கோடி பிராமணர்களுக்கு பக்தி ஸ்ரத்தையோடு கூடிட்டு 1000 வருஷம் போஜனம் நல்கினானாக்கா, இப்படியெல்லாம் கிடைக்கிற புண்ணியங்களோடு கோடி மடங்கு புண்ணியம் இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமமாவதும் சொன்னானா கிடைக்கும் அப்படின்னாக்கும் சொன்னது. 13வது ஸ்லோகம். ரஹஸ்ய நாம சாஹஸ்ரே நாமைகமபியப்படேத் தஸ்ய பாபானி நஷ்யந்தி மகான்யபின சம்சயா. இந்த ரகசியமான 1000 நாமங்களில ஒரு நாமமாவது ஜெபிக்கிறவனோடு மகாபாபங்கள் கூடியும் நசிச்சு போறது ஒரு சந்தேகமும் இல்லை.
14வது ஸ்லோகம். நித்யகர்மானுஷ்டானாத் நிஷித்தகரணாதபி யத் பாவம் ஜாயதே பும்சாம் தத் சர்வம் நஷ்யதி த்ருதம். சந்தியாவந்தனாதி நித்திய கர்மங்கள் செய்யாம இருக்கிறதுனாலையும் தானம் வாங்கறதாலையும் செய்யக்கூடாத கர்மங்கள் செய்யறதுனாலையும் வந்து சேருற பாபங்கள் எல்லாம் இந்த சகஸ்ரநாமம் ஜெபிக்கிறது வழி இல்லாம போயிடுறது. உபநயனாதி கர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு சந்தியாவந்தனாதி நித்திய கர்மங்கள் செய்யாம இருக்கிறது பாபமாக்கும். அடுத்தவாகிட்டேந்து தானம் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காயத்ரி மந்திரங்கள் எல்லாம் ஜெபிக்கலைனா அதுவும் பாபமாக்கும். அதே மாதிரி தர்மசாஸ்திரத்துல என்னெல்லாம் கர்மங்களாக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்களை எல்லாம் செய்யறதும் பாபமாக்கும். இப்படியெல்லாம் வந்து சேருற பாபங்கள் எல்லாம் இந்த லலிதா சகஸ்ரநாமம் ஜெபிக்கிறது வழி இல்லாம போயிடும். 15வது ஸ்லோகம் 16வது ஸ்லோகம் சேர்ந்து அர்த்தம் சொல்லப்படுறது. 15வது ஸ்லோகத்துல 2 லைனும் 16வது ஸ்லோகத்துல 1 லைனும் தான் உள்ளது. பஹுநாத்ர கிமுக்தேனா ஸ்ருணுத்வம் கலசே சுதா அத்ரைகநாம்னோ யா சக்தி பாதகானாம் நிவர்த்ததே. இத்திரைமாக்கும் 15வது ஸ்லோகம். தன்னிவர்த்தியமகம் கர்த்தும் நாலம் லோகாஸ்ததுர்தசா. இதாக்கும் 16வது ஸ்லோகம். அகஸ்திய மாமுனே, என்னத்துக்கு இப்படி ஜாஸ்தியா சொல்லணும்? நான் சொல்றத நீங்கள் கேளுங்கோ. இந்த சகஸ்ரநாமத்தால இல்லாம பண்ணக்கூடியதான ஒரு பாபமும் 14 லோகங்களிலேயும் இல்லை. எந்த ஒரு பாபத்தையும் இல்லாம பண்ணற திவ்ய மந்திரமாக்கும் இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். 17வது ஸ்லோகம். யஸ்த்யக்த்வா நாம சாஹஸ்ரம் பாபஹானிம் அதீப்சதே சஹிஷீத நிவృత్యர்த்தம் ஹிமசைலம் நிஷேவதே. இந்த சகஸ்ரநாமத்தை சொல்லாம பாபங்களை பரிகரிக்கிறதுக்கு முயற்சி பண்றது குளிர் இல்லாம அகர்த்துக்கு ஹிமாலயத்துக்கு போற மாதிரி ஆக்கும். 18வது ஸ்லோகம். பக்தோய கீர்த்தயே நித்யமிதம் நாம சஹஸ்ரகம் தஸ்மை ஸ்ரீ லலிதா தேவி பிரீதாபீஷ்டம் பிரயச்சதே. ആരാക്കുമോ ഭക്തി ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് இந்த ലളിതാ സഹസ്രനാമത്തെ നിത്യവും പാരായണം ചെയ്യറാ. அப்படி பாராயணம் செய்யறவாளோடு எல்லாவித ஆக்ரகங்களும் ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு லலிதாதேவி செஞ்சு கொடுக்கறா. எல்லா ஆக்ரகங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கறா. லலிதாதேவியில திருடமான நம்பிக்கையோடு கூடிட்டு இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ஜபிக்கணும். பூர்வ பாகம் முதல்க்கு பலஸ்ருதி வரைக்கும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லணும். முதல்ல பாராயணம் தொடங்குற அந்த நாள் முதல்க்கு டெய்லியும் வாழ்க்கையோடு அவசானம் வரைக்கும் இந்த பாராயணத்தை தொடர்ந்து செய்யணும். ஸ்நானாதி நித்திய கர்மங்களுக்கு அப்புறமா மட்டும்தான் இந்த பாராயணத்தை செய்யலாம். இത്രയും காரியங்கள் இதுல ரொம்ப கவனமாயிட்டு செய்யணும். அப்படி செஞ்சானா அப்படி பாராயணம் செய்யறவனோடு வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆக்ரகங்களும் அந்த உபாசகன் கேட்காதக்கே லலிதாதேவி செஞ்சு கொடுத்துடுவாள். லலிதா சகஸ்ரநாமம் ஜபிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு புண்ணிய பிரவൃத்தி மட்டும்தான் அவருக்கு இருக்கும். அவருக்கு என்னெல்லாம் ஆக்குமோ தேவை அதெல்லாம் தேவி செஞ்சு கொடுத்துடுவாள். அவருக்கு உட்காந்து ஜபிச்சா மட்டும் போரும். 19வது ஸ்லோகம்.
अकीर्तयन्निदं स्तोत्रं कथं भक्तो भविष्यति नित्यं सङ्कीर्तनाशक्त कीर्तयेत् पुण्यवासरे. இந்த ஸ்தோத்திரம் கீர்த்திக்காதவன் எப்படியாக்கும் பக்தன் அவன். டெய்லி ஜெபிக்கிறதுக்கு முடியாதவன் புண்ணிய ദിവസങ്ങളിലാവതും இந்த സഹസ്രനാമത്തെ ജപിക്കണം. 20வது ശ്ലോകം. സംക്രാന്തൗ വിഷുവേ ചൈവ സ്വജന്മത്രിതയേയനേ നവമ്യാം വാ ചതുർദശ്യാം സിതായാം ശുക്രവാസരേ. സംക്രമം, വിഷു, ജന്മനക്ഷത്രങ്ങൾ. സ്വജന്മ ത്രിതയെ அப்படின்னு இருக்கிறதுனால 3 மாசங்களில் வரக்கூடின ஜென்ம நட்சத்திரங்கள் சேர்ந்த மாதிரி. அப்புறம் தட்சிணாயனம், உத்தராயணம் தொடங்கின புண்ணிய காலங்கள். சுக்லபட்சத்தில் நவமி, சதுர்தசி நாளுகள், வெள்ளிக்கிழமைகள், இதிலெல்லாம் இந்த சகஸ்ரநாமத்தை ஜபிக்கணும். 21வது ஸ்லோகம். கீர்த்தயேன்னாம சாஹஸ்ரம் பௌர்ணமாஸ்யாம் விசேஷதா பௌர்ணமாஸ்யாம் சந்திரபிம்பே த்யாத்வா ஸ்ரீலலிதாம்பிகா. பௌர்ணமிகளில் லலிதா சகஸ்ரநாமம் ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். பௌர்ணமிகளில் லலிதாதேவி சந்திரபிம்பத்தில் ஸ்திதி பண்ணறா அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு தேவியை தியானிச்சு ஜெபிக்கணும். 22வது ஸ்லோகம். பஞ்சோபசாரை சம்பூஜ்ய படேன்னாம சஹஸ்ரகம் சர்வரோகா பிரணஷ்யந்தி தீர்காயுஷ்யம் ச விந்ததி. பௌர்ணமிகளில் ஸ்ரீ லலிதாதேவி சந்திரபிம்பத்தில் ஸ்திதி பண்ணறா அப்படின்னு சங்கல்பிச்சு பஞ்சோபசாரங்கள் செஞ்சு 5 விதமான உபசார கர்மங்கள் செஞ்சு கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நிவேத்தியம் இதெல்லாம் சமர்ப்பிச்சு பூஜிச்சதுக்கு அப்புறம் சகஸ்ரநாம பாராயணம் செஞ்சானா சர்வரோகங்களும் இல்லாமகவும் தீர்காயுள் கிடைக்கவும் செய்யும். 23வது ஸ்லோகம். ஜ்வரார்த்தா சிரசி ஸ்பிருஷ்ட்வா படேன்னாம சஹஸ்ரகம் தட்சணாத் பிரசமம் யாதி சிரஸ்தோதோ ஜரோபிஜா. ஃபீவர், அதே மாதிரி ரொம்ப ஜாஸ்தியான ஜுவரம், இதனாலையெல்லாம் சிரமப்படுறவனோடு தலையில தொட்டுண்டு இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ஜெபிக்கணும். உடனடியாயிட்டு ശരീരത്തിലെ இருக்கிற ടെമ്പറേച്ചർ കുറയും, തലവലിയും പനിയുമെല്ലാം ഗുണമായിടും. തലവലിയും ഫീവറും എല്ലാം ഗുണമായിടും, കാച്ചൽ ഗുണമായിടും. 24வது ശ്ലോകം. സർവവ്യാധി നിവൃത്യർത്ഥം സ്പൃഷ്ട്വാ ഭസ്മജഭേദിദം തൽഭസ്മധാരണാദേവ നശ്യന്തി വ്യാധയക്ഷണാത്. எல்லா ரோகங்களும் இல்லாம பண்றதுக்கு பஸ்மத்தை தொட்டுண்டு விபூதியை தொட்டுண்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கணும். அதுக்கப்புறம் நோயாளியோட சரீரத்தில் அந்த விபூதியை ധരിപ്പിക്കവും ചെയ്യണം. ഉടനടിയായിട്ട് രോഗം ഗുണമാകും. 25வது ശ്ലോകം.
ஜலம் சம்மந்திரிய கும்பஸ்தம் நாம சாஹஸ்ரதோ முனே அபிஷிஞ்சேத் கிரஹக்ரஸ்தான் கிரஹானஸ்யந்தி தட்சணாத். குடத்துல தண்ணிய ரொப்பி, அதானது கலசத்துல தண்ணிய நிறச்சுண்டு அதை தொட்டுண்டு, அதுல கலசத்தை தொட்டுண்டு இந்த சகஸ்ரநாமத்தை ஜபிக்கணும். அதே மாதிரி அப்படி செஞ்சுட்டு பூதகிரக பீடை இருக்கிறவாள அந்த ஜலத்தால குளிக்க வச்சானா எல்லா விதமான கிரகதோஷங்களும் குணமாயிடும். வீட்டில் என்னெல்லாம் தோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் குணமாயிடும். பூத பிரேத பிசாசுக்கள் எல்லாம் ஓடி போயிடும். 26வது ஸ்லோகம். சுதாசாகர மத்தியஸ்தாம் தியாத்வா ஸ்ரீலலிதாம்பிகாம் எப்படே நாம சாஹஸ்ரம் விஷம் தஸ்ய வினஷ்யதி. அமிர்த சாகரத்துக்கு நடுவுல ஸ்திதி பண்ணற லலிதாம்பிகைய மனசுல தியானிச்சுண்டு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யறவனோடு சரீரத்தில் இருக்கிற விஷத்தன்மை இல்லாம போயிடும். சரீரத்துக்குள்ள ஏதாவது விஷம் இருந்தானா அதனால இருக்கிற தொந்தரவுகள் எல்லாம் குணமாகும். 27வது ஸ்லோகம். வந்தியானாம் புத்திரலாபாய நாம சாஹஸ்ரமந்திரிதம் நவநீதம் பிரதத்யாத்து புத்திரலாபோ பவேல் த்ருவம். லலிதா சகஸ்ரநாமம் ஜெபிச்ச வெண்ணையை தொட்டுண்டாக்கும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ஜெபிச்சோம் அப்படின்னாக்கா அந்த வெண்ணைய குழந்தைகள் இல்லாத ஸ்திரீகளுக்கு கொடுத்தானா அவ அந்த வெண்ணைய സ്വീകരിച്ച് சாப்பிட்டானா உறுதியாயிட்டும் குழந்தைகள் உண்டாகும். 28வது ஸ்லோகம். தேவ்யா பாசேன சம்பந்தமாகிருஷ்டாமங்குஷேன ச தியாத்வாபீஷ்டாம் ஸ்திரியம் ராத்ரௌ ஜபேன்னாம சகஸ்ரகம். கணவர் தன்னோடு மனைவி தேவியோடு பாசத்தால கெட்டி போடப்பட்டதாயிட்டும் அங்குஷத்தால இழுக்கப்பட்டவளாயிட்டும் மனசுல சங்கல்பிச்சுண்டு ராத்திரியில இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ஜபிச்சானா. 29வது ஸ்லோகம். ஆயாதி ஸ்வசமீபம் சா யத்யப்யந்தபுரம் கதா. அப்படி ஜபிக்கிறவனோடு மனைவி அந்தப்புறத்துல இருந்தானா கூடியும் அந்த கணவர் எங்கே ஆக்குமோ இருக்கார் அந்த கணவரோடு பக்கத்துல வந்து சேருவள். 30வது ஸ்லோகம். ராஜாகிருஷ்டகாமச்சேத் ராஜாவஸ்ததிக்முகா த்ரிராத்ரா யபடேத் ஏதத் ஸ்ரீதேவி தியானதல்பரா. ராஜாவை அட்ராக்ட் பண்றதுக்கு ஆகிரகிக்கிறவா ராஜதானியோடு டைரக்ஷனை பார்த்து உட்காந்துண்டு 3 நாளைக்கு லலிதாதேவியை தியானிச்சுண்டு லலிதா சகஸ்ரநாமத்தை ஜபிக்கணும். 31வது ஸ்லோகம். சராஜா பாரவஷ்யேன துரங்கம் வாமதங்கஜம் ஆருஹ்யாயாதி நிகடம் தாசவல் பிரணிபத்யஜ தஸ்மை ராஜ்யம் ச கோஷம் ச ததாத்யேவன சம்சயா. அந்த ராஜா பரவசனாயிட்டு ஆனையோடு மேலேயோ குதிரையோடு மேலேயோ ஏறிண்டு உபாசகனோடு பக்கத்துல வந்து சேர்ந்து தேவியை உபாசிக்கிறவனோடு பக்கத்துல வந்து சேர்ந்து ஒரு தாசன மாதிரி அந்த உபாசகனை நமஸ்காரம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தன்னோட ராஜ்யத்தையும் தன்னோட சர்வ சொத்தையும் அந்த தேவி உபாசகனுக்கு சமர்ப்பிப்பன் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை.
ஹயக்ரீவ மகர்ஷி, ஹயக்ரீவர் அப்படிங்கிற பகவானோடு அவதாரமாக இருக்கிறவர் அகஸ்திய மாமுனிக்கு லலிதா சகஸ்ரநாமத்தோடு அந்த மகிமையை வர்ணிக்கிறதாக்கமே பார்க்கிறோம். 32வது ஸ்லோகம். ரஹஸ்ய நாம சாஹஸ்ரம் யகீர்த்தயதி நித்யசா தன்முகாத் லோகமாத்ரேனா முஹ்யேத் லோகத்ரயம் முனே. இந்த ரகசிய சகஸ்ரநாமம் ஆராக்குமோ டெய்லி பாராயணம் செய்யறா. அப்படி இருக்கிறவாளோடு அந்த முகத்தை பார்க்குற நொடியில இந்த 3 உலகத்தில் இருக்கிறவாளுக்கும் ஒரு அட்ராக்ஷன் தோணும். காரணம் அவளோட முகம் அப்படி ஒரு தேஜஸா இருக்கும். 33வது ஸ்லோகம். யஸ்த்விதம் நாம சாஹஸ்ரம் சக்ருத் படதி பக்திமான் தஸ்யே சத்ருவஸ்தேஷாம் நிகந்தா சரவேஸ்வரா. பக்தியோடு கூடிட்டு இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் ஜபிக்கிறவனுக்கு சத்ருக்கள் இருந்தானா உறுதியாயிட்டும் பரமசிவன் சரவாகிருதி ஸ்வீகரிச்சுண்டு வந்து அந்த சத்ருக்களை இல்லாம பண்ணிடுவர். 34வது ஸ்லோகம். யோவாபிஜாரம் குருதே நாம சாஹஸ்ர பாடகே நிவர்த்திய தல்க்ரியாம் ஹன்யாத் தம் வை பிரத்யங்கிரா ஸ்வயம். சகஸ்ரநாமம் சொல்றவனோடு நேர ஆராதும் துஷ்பிரவருத்தி செஞ்சானா அந்த துஷ்பிரவருத்தி செய்யறவாளுக்கே அது திரும்ப கிடைக்கிறதுக்கு ஆயிட்டு பிரத்யங்கிரா தேவி அதானது பத்ரகாளி அதுக்கான வேலைகளை பண்ணுவள். அப்படி அந்த சகஸ்ரநாமம் படிக்கிறவனுக்கு நேர ஆராக்கமோ உபதிரவங்களை செய்யறதுக்கு ஆரம்பிச்சா அப்படி உபதிரவங்களை செய்யறவாளை இல்லாம பண்ணவே செஞ்சிடுவாள் பத்ரகாளி. 35வது ஸ்லோகம். ஏ க்ரூர திருஷ்டியா வீட்சந்தே நாம சாஹஸ்ர பாடகம் தானந்தான் குருதே சிப்ரம் ஸ்வயம் மார்த்தாண்ட பைரவா. சகஸ்ரநாமம் ஜபிக்கிறவாள ஆராதும் கோபத்தோடு கூடிட்டு பார்த்தானக்கா அவளை மார்த்தாண்ட பைரவன் அப்படிங்கிற ருத்ரரோடு அவதாரம் கண்ணு காணாத்தவனாக்கி மாற்றிடுவர் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 36வது ஸ்லோகம். தனம் யோ ஹரதே சோரைர் நாம சாஹஸ்ரஜாபினா யத்ர குத்ர ஸ்திதம் வாபி க்ஷேத்ரபாலோ நிஹந்திதம். லலிதா சகஸ்ரநாமம் ஜெபிக்கிறவனோடு தனத்தை ஏதாவது திருடர்கள் திருடினானாக்கா அந்த திருடன் எங்க போய் ஒளிஞ்சுட்டு இருந்தானாலும் க்ஷேத்ரபால ஸ்வரூபியா இருக்கிற சிவன் அந்த திருடனை கொல்லவே செஞ்சிடுவர். 37வது ஸ்லோகம். வித்யாசு குருதேவாதம் யோ வித்வான் நாம ஜாபினா தஸ்ய வாக்ஸ்தம்பனம் சத்ய கரோதி நகுலேஸ்வரி. லலிதா சகஸ்ரநாமம் ஜெபிக்கிறவனை வித்யா விஷயத்துல போட்டி போட்டு தோக்கடிக்கிறதுக்கு ஆராது முயற்சி பண்ணினானா அப்படி முயற்சி பண்றவாளோடு வாக்குகளை நகுலேஸ்வரி ஸ்டாச்சு மாதிரி நிப்பாட்டிப்படுவள். அவனுக்கு பேசுறதுக்கு வாயே வராது. 38வது ஸ்லோகம். யோ ராஜா குருதே வைரம் நாம சாஹஸ்ரஜாபினா சதுரங்க பலம் தஸ்ய தண்டினி சம்ஹரேல் ஸ்வயம். லலிதா சகஸ்ரநாமம் ஜெபிக்கிறவா கிட்ட விரோதியா இருக்கிறவா லலிதா சகஸ்ரநாமம் ஜெபிக்கிறவன் கிட்ட விரோதியாயிருக்கிற ராஜாவோடு சதுரங்க படகளை தண்டினி தேவி சம்ஹாரம் பண்ணிடுவள். கூட்டம் சேர்ந்து வந்து லலிதாதேவியோடு உபாசகனை ஆராதும் துரோகிக்க வந்தானக்கா அவளை தண்டினி தேவி சம்ஹாரம் பண்ணிடுவள். 39வது ஸ்லோகம். எப்படே நாம சாஹஸ்ரம் ஷண்மாசம் பக்தி சம்யுதா லக்ஷ்மீ சாஞ்சல்யரஹிதா சதா திஷ்டதி தத்கிருஹே.
6 മാസം കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് பக்தியோடு கூடிட்டு வினயத்தோடு கூடிட்டு லலிதா சகஸ்ரநாமம் ஜபிக்கிறவாளோட வீட்டில் சஞ்சலை அப்படின்னு பேருதோஷம் கேட்ட லக்ஷ்மி தேவி எந்த ஒரு சாஞ்சல்யமும் இல்லாதக்கு ஸ்திரமாயிட்டு வசிக்கிறா. எங்கேயும் போக மாட்டா லக்ஷ்மி தேவி, அவனோட வீட்டிலேயே இருப்பாள். அப்புறக்கும் இப்புறக்கும் லக்ஷ்மி தேவி ஓடி போக மாட்டா. 40வது ஸ்லோகம். மாசமேகம் பிரதிதினம் த்ரிவாரம் யபடேன்னரா பாரதி யஸ்ய ஜிஹ்வாக்ரே ரங்கோ நிருத்யதி நித்யசா. டெய்லி 3 வேளை ஒரு மாசம் ஃபுல்லா லலிதா சகஸ்ரநாமம் ജപിக்கிறവനോട് നാക്കോട് നുണിയില സരസ്വതി ദേവി നർത്തനമാടുവളെപ്പവും. 41வது ശ്ലോകം. യസ്ത്വേകവാരം പഠതി പക്ഷമാത്രമതന്ത്രിത മുഹ്യന്തി കാമവശകാ മൃഗാക്ഷ്യസ്ത്യ വീക്ഷണാത്. ഒരു പക്ഷകാലം, ஒரு பட்சம் அப்படிங்கிறது கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் இப்படிங்கிற பட்சங்கள். அதில் ஒரு பட்சம் அப்படிங்கிறது 15 நாள். 15 நாள் முழுவன் டெய்லி ஒரு தடவையாவதும் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாதக்கு லலிதா சகஸ்ரநாமம் ஜபிக்கிறவனை பார்த்தா போரும். அப்படி பார்க்கறவா அப்படி ஜபிக்கிறவாளில் அட்ராக்டிவ் ஆயிடுவா. அப்படி ஜபிக்கிறவாளோட முகத்தை பார்க்கறவா அந்த ஜபிக்கிறவாளில சரணடைஞ்சிடுவா. இங்கே மிருகாட்சிகி தஸ்ய வீட்சணாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால லலிதா சகஸ்ரநாமம் ஜபிக்கிறவாளை பார்க்கிற ஸ்திரீகள் அந்த லலிதா சகஸ்ரநாமம் ஜபிக்கிறவாளில் அட்ராக்ட் ஆகுறா. எனக்கு இவர் போரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிற நிலைமை அவளுக்கு உண்டாகிறது. 42வது ஸ்லோகம். எப்படே நாம சாஹஸ்ரம் ஜென்ம மத்தியே சகிருன்னரா தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சியந்தே சர்வ கில்பிஷை. இந்த சகஸ்ரநாமம் வாழ்க்கையில ஒரு தடவை மட்டும் பாராயணம் செய்யறவனோடு கண்ணு முன்னால வந்து படுற எல்லா உயிரினங்களும் சர்வதராஜரங்களும் பாபமில்லாதவர்களாയി தீரறா. 43வது ஸ்லோகம். யோ வேத்தி நாம சாஹஸ்ரம் தஸ்மை தேயம் திஜன்மனே அன்னம் வஸ்திரம் தனம் தானியம் நான்யேபியஸ்து கதாதனா. சகஸ்ரநாமம் தெரியற பிராமணனுக்கு ஆகாரம், வஸ்திரம், தனம், தானியம் இதெல்லாம் தானம் பண்ணணும். ലളിതാ സഹസ്രനാമം தெரியாத பிராமணாளுக்கு இது ஒண்ணுமே தானமாயிட்டு கொடுக்கவும் கூடாது. 44வது ஸ்லோகம் 45வது ஸ்லோகம் ரெண்டும் கூடி சேர்ந்து அர்த்தம் பார்க்கிறோம். ஸ்ரீமந்திரராஜம் யோ வேத்தி ஸ்ரீசக்கரம் யசமர்ச்சதே யகீர்த்தயதி நாமானி தம் சல்பாத்ரம் விதுர்புதா தஸ்மை தேயம் பிரயத்னேன ஸ்ரீதேவி பிரீதிமிச்சதா. மந்திரராஜம் அப்படின்னு தெரியப்படுற ஸ்ரீ வித்யா மந்திரம் குருவிலேந்து அபியசிக்கிறவனும் ஸ்ரீசக்கர பூஜை செய்யறவனும் இത്രയുമാക്കും 44வது ஸ்லோகத்தோட அர்த்தம். அதுக்கப்புறம் 45வது ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்லப்படுறது. நன்னா லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யறவனுமாக்கும் தானத்துக்கு அர்ஹன் அப்படின்னு வித்வான்மார்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
ஸ்ரீதேவியோடு பிரீதி ஆகிரகிக்கிறவா அப்படி இருக்கிற சல் பாத்திரங்களில் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டாக்கும்னா கூடியும் தானம் பண்ணணும். பாத்திரம் அறிஞ்சு பிட்ச போடணும் அப்படின்னு சொல்லுறா. 46வது ஸ்லோகம். ந கீர்த்தயதி நாமானி மந்திரராஜம் ந வேத்தியா பசுதுல்ய சவிஜ்ஞேயஸ்தஸ்மை தத்தம் நிரர்த்தகம் பரீட்ச வித்யா விதுஷஸ்தேப்யோ தத்யாத்விஜக்ஷணா. ലളിതാ സഹസ്രനാമം ജപിക്കാത്തവനും ശ്രീവിദ്യാമന്ത്രം தெரியாதவனும் மிருகங்களுக்கு ஈக்குவலாக்கும். அப்படி இருக்கிறவாளுக்கு தானம் செஞ்சானா பலமில்லை. மந்திரம் தெரியறவர்கள் தாக்குமா நம்ம தானம் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வேணும் தானம் பண்றதுக்கு. இங்க மந்திரம் ஜபிக்கிறவன், மந்திரம் தெரியறவன் இப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஸ்திரீ புருஷ பேதம் ஒன்றுமில்லை. எல்லா சரீரங்களுக்கும் உள்ளேயும் இருக்கிற ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவாக்கும் இந்த சல் பிரவൃத்திகளை எல்லாம் செய்யறது. அதனால எந்த ஜீவாத்மாவாக்குமோ அந்த சரீரத்துல உக்காந்துண்டு நாம ஜபங்களை சொல்லுறது. அப்படி இருக்கிறவாளுக்கு வேணும் தானத்தை கொடுக்கறதுக்கு. ஆண் பெண் பேதம் ஒன்றும் இதுல பார்க்கണ്ട அவசியம் இல்லை. ஆனால் லலிதா சகஸ்ரநாமம் ஜபிக்காதவாளுக்கு தானம் பண்ணிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. 47வது ஸ்லோகம். ஸ்ரீமந்திரராஜசதுருஷோ யதா மந்திரோ ந வித்யதே. ஸ்ரீ வித்யாமந்திரத்துக்கு துல்லியமாயிட்டு ஒரு மந்திரமும் இதுவரைக்கும் எங்கேயும் தெரியப்படவில்லை. 48வது ஸ்லோகம். தேவதா லலிதா துல்யா யதா நாஸ்தி கடோல்பவா ரகஸ்ய நாம சாஹஸ்ர துல்யா நாஸ்தி ததாஸ்துதி. அகஸ்திய மகர்ஷே, லலிதாதேவி கிட்ட துல்லியமாயிட்டு லலிதாதேவிக்கு ஈக்குவலாயிட்டு ஒரு தேவதையும் கிடையாது. அதிரகசியமான லலிதா சகஸ்ரநாமத்துக்கு துல்லியமாயிட்டு ஒரு ஸ்துதியும் இல்லை. 49வது ஸ்லோகம். லிகித்வா புஸ்தகேயஸ்து நாம சாஹஸ்ரமுத்தமம் சமர்ச்சயேல் சதா பக்தியா தஸ்யா துஷ்யதி சுந்தரே. கிரந்தத்துல உத்தமமான கிரந்தம் லலிதா சகஸ்ரநாமம் ஆக்கும். அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ആരാക്കുമോ എഴുതറ അവളിലെയും ആരാക്കുമോ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് സഹസ്രനാമർച്ചന എപ്പവും ചെയ്യറ അവളിലെയും ത്രിപുരസുന്ദരി ദേവി പ്രസാദിപ്പൾ. 50வது ശ്ലോകം. ബഹുനാത്ര കിമുക്തേന ശൃണുത്വം കുംഭസംഭവ നാനേന സദൃശം സ്തോത്രം സർവതന്ത്രേഷു വിദ്യതേ. அகஸ்திய மாமுனே, என்னத்துக்காக்கும் இப்படி ஜாஸ்தியா ஒன்றும் சொல்லணும். நீங்கள் கேளுங்கோளே. ஒரு தந்திரங்களிலும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு துல்லியமான ஒரு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் இருக்கிறதாயிட்டு தெரியப்படலை. 51, 52, 53 ஸ்லோகங்களை கூட்டி சேர்ந்து அர்த்தத்தை பார்க்கிறோம். ஏபீர்நாம சஹஸ்ரைஸ்து ஸ்ரீசக்ரம் யோர்ச்சயேல் சஹ்ருல் பத்மைர்வா துளசி புஷ்பை கல்ஹாரைர்வா கதம்பகை செம்பகைர்ஜாதி குசுமைர் மல்லிகா கரவீரகை உல்பலைர்வில்வபத்ரைர்வா குந்தா கேசர பாடலை அன்யை சுகந்தி குசுமை கேதகி மாதவி முகை தஸ்ய புண்ணியபலம் வக்தும் ந சக்னோதி மகேஸ்வரா. லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது புண்ணிய நாமங்களாக்கும். அந்த புண்ணிய நாம சகஸ்ரங்களை ஜபிச்சுண்டு 1000 நாமங்களை ஜபிச்சுண்டு தாமரப்பூ
கல்ஹாரம், கதம்பம், செம்பகம், பிச்சி, மல்லிகை, கணவீரம், நீலோல்பலம், முல்லை, இளஞ்சி, பாதிரி, கைதை, செருமுல்லை இப்படி இருக்கிற சுகந்த பூக்களும், துளசி இலை, வில்லுவ இலை இதனால எல்லாமும் ஸ்ரீசக்கரத்துல அர்ச்சிக்கிறது ஆராக்குமோ அப்படி செய்யறவாளோடு புண்ணியபலம் எത്രയാக்கும் அப்படின்னு சொல்லறதுக்கு சாட்சால் மகேஸ்வரனுக்கு கூடியும் சாதிக்காது. 54வது ஸ்லோகம். சாவேதி லலிதா தேவி ஸ்வசக்ரார்ச்சனஜம்பலம் அந்யே கதம் விஜானியோர் பிரம்மாத்யா சொல்பமேதசா. ஸ்ரீசக்கரத்தை அர்ச்சிக்கிறதுனோடு புண்ணியபலம் இത്രയാக்கும் அப்படின்னு லலிதாதேவிக்கு அல்லாதக்கு வேற யாருக்கும் தெரியாது. பிரம்மாதிகளான இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? 55, 56 ஸ்லோகங்களை ஒன்னிச்சு அர்த்தம் சொல்லப்படுறது. பிரதிமாசம் பௌர்ணமாஸ்யாமே பீர்நாம சஹஸ்ரகை ராத்ரௌ யச்சக்ரராஜஸ்தாமர்ச்சயேல் பரதேவதா ச ஏவ லலிதாரூப தத்ரூபா லலிதா ஸ்வயம். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிண்டு பௌர்ணமி ராத்திரியில ஸ்ரீசக்கரத்துல புஷ்பத்தால அர்ச்சிக்கிறவாளுக்கு லலிதாதேவியோடு ரூபம் அவளுக்கு பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். லலிதாதேவி ஆகட்டும் அவளோடு ரூபத்தையும் எடுத்துடுவள். லலிதாதேவிக்கும் லலிதாதேவிய உபாசிக்கிறவாளுக்கும் தமிழ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பக்தன் பூஜை பண்ணற பகவானும் ஒன்னாயித்தீரும் அப்படின்னாக்கும் அகஸ்திய மாமுனிக்கு உபதேசிக்கிறார் ஹயக்ரீவர். 57வது ஸ்லோகம். மகானவம்யாம் யோ நர ஸ்ரீதேவீம் சக்கரமத்யகாம் அர்ச்சயே நாம சாஹஸ்ரைஸ்தஸ்ய முக்திகரே ஸ்திதா. மகாநவமி நாள் ஸ்ரீசக்கரத்துல சகஸ்ரநாம அர்ச்சனை நடத்துறவனுக்கு முக்தி உண்டாகிறது. 58வது ஸ்லோகம். யஸ்து நாம சஹஸ்ரேண சுக்ரவாரே சமர்ச்சயே சக்கரராஜே மகாதேவீம் தஸ்ய புண்ணியபலம் ஸ்ருணு. வெள்ளிக்கிழமைகளில ஸ்ரீசக்கரத்துல சகஸ்ரநாம அர்ச்சனை நடத்துறவனோடு புண்ணியபலம் சொல்றேன் கேளுங்கோம் அகஸ்திய மாமுனே. 59வது ஸ்லோகம். சர்வான் காமான் அவாப்யேஹ சர்வ சௌபாக்ய சம்யுதா புத்திர பௌத்ராதி சம்யுக்தோ புக்த்வா போகான் யதேப்சிதான். இகலோகத்துல எல்லாவித ஆக்ரகங்களும் சாதிக்கிறது. புத்திர பௌத்ராதிகளோடு கூடிட்டு சர்வ சௌபாகியங்களும் அனுபவிச்சு வாழறதுக்கு சாதிக்கிறது. 60வது ஸ்லோகம். அந்தே ஸ்ரீலலிதா தேவ்யா சாயுஜ்யமதி துர்லபம் பிரார்த்தனீயம் சிவாத்யஸ்ச பிராப்னோத்யேவேன சம்சயா. வாழ்க்கையோட அந்தியத்துல திரிமூர்த்திகள் கூடியும் ஆக்ரஹிக்கிறதும் அதி துர்லபவுமான அந்த சாயுஜ்ய முக்தி, அதுவும் லலிதாதேவியோடு கூடி சேர்ந்த அந்த சாயுஜ்ய முக்தி சித்திக்கிறது. சிவ ஆதிகி அப்படின்னு சொல்லப்பட்டதுனால சிவன் தொடங்கின தேவதைகள் திரிமூர்த்திகள் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையோடு கடைசியில சிவன் பிரம்மா இப்படி தேவதைகள் எல்லாம் ஆக்ரஹிக்கிற அதி துர்லபமா இருக்கிற அந்த தேவியுமாயிட்டு ஒரு சாயுஜ்யம், தேவியில லயிக்கிற அந்த சாயுஜ்ய முக்தி அந்த பக்தனுக்கு கிடைக்கிறது. 61வது ஸ்லோகம். யசஹஸ்ரம் பிராமணானாமேபிர்நாம சஹஸ்ரகை
സമർച്യ ഭോജയേത് ഭക്ത്യാ പായസാഭൂപഷഡ്രസൈ. 62ാவது ശ്ലോകം. തസ്യൈ പ്രീണാതി ലളിതാ സ്വസാമ്രാജ്യം പ്രയച്ഛതി ന തസ്യ ദുർലഭം വസ്തു ത്രിഷു ലോകേഷു വിദ്യതേ. ലളിതാ സഹസ്രനാമത്താല് ദേവിയോട് 1000 നാമങ്ങളാല് 1000 ബ്രഹ്മജ്ഞാനികളെ അർച്ചിച്ച് ഭക്തിയോട് കൂടിയിട്ട് പായസം, അപ്പം, ഷഡ്രസങ്ങൾ ഇതെല്ലാം ആരാക്കുമോ சாப்பாடாயிட்டு அவளுக்கு கொடுக்கறா. அப்படி செய்யறவாளில ரொம்ப ரொம்ப குஷியான தேவி அவளுக்கு தேவியோடு சாம்ராஜ்யத்தையே கொடுக்கறா. 3 லோகங்களிலும் அப்படி இருக்கிற உபாசகனுக்கு கிடைக்காததாயிட்டு வேற ஒண்ணுமே உண்டாகாது. 63வது ஸ்லோகம். நிஷ்காமா கீர்த்தயேத்யஸ்து நாம சாஹஸ்ரமுத்தமம் பிரம்மஜ்ஞானமவாப்னோதி ஏன முச்யேத பந்தனாத். லலிதா சகஸ்ரநாமம் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்கள் ஒன்றும் இல்லாதக்கு வேணும் பாராயணம் செய்யறதுக்கு. அப்படி பாராயணம் செஞ்சானா பிரம்மஜானம் கிடைக்கும். அப்படி பிரம்மஜானம் கிடைச்சானா அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறதாக்கும் பிரம்மஜானம். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சானா அதுக்கப்புறமா ஜனன மரண சம்பந்தமா இருக்கிற இந்த பிரகிருதியிலேந்து விடுதல் கிடைச்சு மோட்ச பிராப்தி கிடைக்கும். 64வது ஸ்லோகம். தனார்த்தி தனமாப்னோதி யசோர்த்தி பிராப்னுயாத் யஷா வித்யார்த்தி சாப்னுயாத் வித்யாம் நாம சஹஸ்ர கீர்த்தனாத். ஆராக்குமோ தனம் ஆகிரகிக்கிறா அவளுக்கு தனம் கிடைக்கும். கீர்த்தி ஆகிரகிக்கிறவாளுக்கு கீர்த்தி கிடைக்கும். வித்யை ஆகிரகிக்கிறவாளுக்கு வித்யையும் இந்த சகஸ்ரநாம கீர்த்தனத்தால கிடைக்கும். 63வது ஸ்லோகத்துல எந்த ஆகிரகமும் இல்லாதக்கு பகவானை கூப்பிடுறதையாக்கும் நமக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்ச சௌக்கியங்களா இருக்கிற விஷயங்களை சொல்லிட்டு அதெல்லாம் இந்த லலிதா சகஸ்ரநாமம் ஜபிக்கிறதுனால கிடைக்கும் அப்படின்னாக்கும் ஹயகிரீவமூர்த்தி அகஸ்திய மாமுனிக்கு சொல்றார். 65வது ஸ்லோகம். நானேன சதுருஷம் ஸ்தோத்ரம் போகமோட்சப்ரதம் முனே கீர்த்தனீயமிதம் தஸ்மாத் போகமோட்சார்த்திபிர்நரை. இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு துல்லியமாயிட்டு இஹலோக சௌக்கியங்களும் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியமும் கிடைக்கும். இந்த பிரகிருதியில இருக்கிற புருஷார்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட மோட்சம் அப்படிங்கிற டாப்மோஸ்ட் புருஷார்த்தமும் கிடைக்கும். அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம் இப்படி இருக்கிற புருஷார்த்தங்களாக்கும் பிரகிருதியில இருக்கிற வாழ்க்கைக்கான புருஷார்த்தங்கள். இந்த பிரகிருதியிலேருந்து விடுபட்டு பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அந்த மோட்சஸ்தானம் கிடைக்கிறதாக்கும் டாப்மோஸ்ட் புருஷார்த்தமான மோட்சார்த்தம். லலிதா சகஸ்ரநாமம் ஜெபிக்கிறதுனால இந்த 4 புருஷார்த்தங்களும் ஒரு சேர அந்த பக்தனுக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால மகர்ஷே இந்த பிரகிருதி சௌக்கியங்கள் ஆகிரகிக்கிறவாளும் மோட்சத்தை ஆகிரகிக்கிறவாளும் எல்லாரும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை கண்டிப்பா ஜபிக்கத்தான் வேணும். 66வது ஸ்லோகம். சதுராஸ்ரமனிஷ்டைச்ச கீர்த்தனீயமிதம் சதா ஸ்வதர்ம சமனுஷ்டான கைவல்ய பரிபூர்த்தயே. பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இப்படி இருக்கிற 4 ஆசிரமங்களில் இருக்கிறவாளுக்கும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். அவாவாளோடு சொதர்மானுஷ்டானங்களுக்கு தகுந்த மாதிரி கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும்.
வித்யை, நல்ல குடும்ப ஜீவிதம், ஞானப்பிராப்தி, மோட்சப்பிராப்தி இப்படின்னு அவாவாளோடு சொதர்மானுஷ்டானத்துக்கு தகுந்த மாதிரியும் அவாவாளோட கர்மத்துக்கு தகுந்த மாதிரியும் பலன்கள் கிடைக்கும். 67வது ஸ்லோகம். கலௌ பாபௌ கபஹுலே தர்மானுஷ்டான வர்ஜிதே நாம சங்கீர்த்தனம் முக்த்வா மிருணாம் நாண்யல் பராயணம். கலிகாலத்தில பாபங்கள் ஜாஸ்தியாக்கம் உள்ளது. சொதர்மம் அனுஷ்டிக்கிறதுக்கு கலி தடங்கல் பண்ணும். கலியோடு அந்த தோஷங்கள் தீரத்துக்கு லலிதா சகஸ்ரநாமம் ஜபிக்கிறதல்லாதக்கு வேற ஒரு வழியும் இல்லை. 68வது ஸ்லோகம். லௌகிகாத்வஜனான் முக்கியம் விஷ்ணு நாமானுகீர்த்தனம் விஷ்ணுநாம சஹஸ்ராச்ச சிவநாமைகமுத்தமம் சிவநாம சஹஸ்ராச்ச தேவ்யாநாமைகமுத்தமம். சும்மா அதையும் இதையும் பேசிண்டு இந்த வாழ்க்கைய ஓட்டுறதை விட எத்தனையோ உத்தமமாக்கும் விஷ்ணுவோடு நாமங்களை உச்சரிக்கிறது. விஷ்ணுவோடு 1000 நாமங்கள் உச்சரிக்கிறதை விட சிரேஷ்டமாக்கும் சிவனோடு ஒரு நாமம் ஜபிக்கிறது. சிவனோடு 1000 நாமங்களை ஜபிக்கிறதை விட சிரேஷ்டமாக்கும் தேவியோடு ஒரு நாமம் ஜபிக்கிறது. இந்த வாழ்க்கையில நம்ம பலதும் பேசுறோம், பலதுக்காயிட்டும் இந்த நாக்க நம்ம உபயோகிக்கிறோம். இப்படி பலதும் பேசி இந்த நாக்குல இருக்கிற இந்த வார்த்தைகளை பலதுக்காயிட்டும் உபயோகிக்கிறத விட பகவானோடு நாமங்களை சொல்லறதுக்கு உபயோகிக்கணும். 69வது ஸ்லோகம். தேவி நாம சஹஸ்ராணி கோடிஷ சந்தி கும்பஜா தேஷு முக்கியம் தசவிதம் நாம சாஹஸ்ரமுச்யதே. தேவியோட சகஸ்ரநாமங்கள் கோடிக்கணக்குக்கு இருக்கு. அதுல 10 சகஸ்ரநாமங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாயிட்டு சொல்லப்படுறது. 70வது ஸ்லோகம். ரஹஸ்ய நாம சாஹஸ்ரமிதம் சஸ்தம் தசஸ்வபி தஸ்மால் சங்கீர்த்தயே நித்யம் கலிதோஷ நிவர்த்தயே. அந்த 10 சகஸ்ரநாமங்களில ரொம்ப ரொம்ப உத்தமமான சகஸ்ரநாமமாக்கும் லலிதா சகஸ்ரநாமம். கலிகால தோஷம் இல்லாம பண்றதுக்கு இந்த லலிதா சகஸ்ரநாமம் டெய்லி கீர்த்தனம் செய்யத்தான் வேணும். 71வது ஸ்லோகம். முக்கியம் ஸ்ரீ மாதிருநாமேதி ந ஜானந்தி விமோகிதா விஷ்ணு நாம பரா கேசித் சிவநாம பராபரே ந கஷ்டிதபிலோகேஷு லலிதா நாம தல்பரா. மாயையில முங்கி கிடக்கிறவாளுக்கு தெரிய மாட்டேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாமம் ஸ்ரீமாதாவோடு நாமமாக்கும் அப்படிங்கிறது. ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். சிலவா விஷ்ணு நாமங்களில தாற்பயம் காட்டுறா, சிலவா சிவநாமங்களில தாற்பயம் காட்டுறா. இருந்தாலும் எல்லாரும் லலிதாதேவியோடு நாமங்களில தாற்பயம் உண்டாகிறதில்லை எல்லாருக்கும். 72வது ஸ்லோகம். யோ நான்ய தேவதா நாம கீர்த்திதம் ஜன்ம கோடிஷு தஸ்யைவ பவதி ஸ்ரத்தா ஸ்ரீதேவி நாம கீர்த்தனே. முடிஞ்சு போன கோடி ஜென்மங்களில நிறைய தேவதைகளோடு நாமங்கள் ஜபிச்சவாளுக்கு மட்டும்தான் இந்த ஜென்மத்தில லலிதாதேவியோடு நாம சங்கீர்த்தனத்தில ஸ்ரத்தை உண்டாகும். 73வது ஸ்லோகம். சரமே ஜென்மனி யதா ஸ்ரீ வித்யோ வாசகோ பவேல் நாம சாஹஸ்ரவாடஸ்ச ததா சரம ஜென்மனி. பல ஜென்மங்களுக்கு அப்புறமா இருக்கிற கடைசி ஜென்மத்துல மட்டும்தான் ஒருத்தருக்கு ஸ்ரீ வித்யா உபாசகனாகிறதுக்கு சாதிக்கிறதுக்கு சாத்தியதை உண்டாகும். அதே மாதிரி கடைசி ஜென்மத்துல மட்டும்தான் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்யறதுக்கான அந்த வாய்ப்பு தேவி கொடுப்ப. 74வது ஸ்லோகம். யதைவ விரளாலோகே ஸ்ரீ வித்யாதார வேதினா ததைவ விரளா
குஹ்யநாம சாஹஸ்ரபாடக. ஸ்ரீ வித்யா ஆச்சாரங்கள் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அதே மாதிரியே லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்கிறவாளும் ரொம்ப ரொம்ப கம்மி. 75வது ஸ்லோகம். மந்திரராஜ ஜபச்சைவ சக்கரராஜார்ச்சனம் ததா ரஹஸ்ய நாம பாடஸ்ச நால்பஸ்ய தபசபலம். ரொம்ப ரொம்ப பெரிய தபசு செஞ்சிருக்கிறவாளுக்கு மட்டும்தான் அதனோடு பல காரணமாயிட்டு, தேவியை உபாசிக்கிற அந்த பலன் காரணமாயிட்டு ஸ்ரீ வித்யா மந்திரம் ஜபிக்கிறதுக்கும் ஸ்ரீ சக்கர பூஜை செய்யறதுக்கும் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யறதுக்கும் சாதிக்கும். 76வது ஸ்லோகம். ஆபடன் நாம சாஹஸ்ரம் प्रीणयेद्यो महेश्वरी सचक्षुषा विनारूपं पश्येदेव विमूढति. ललिता सहस्रनामं पारायणं ചെയ്യാതಕ್ಕೆ மகேஸ்வரியோடு அருள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவா கண்ணில்லாதக்கு ஸ்தூல ரூபத்தை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி இருக்கிற முட்டாள்களாக்கும். 77வது ஸ்லோகம். ரஹஸ்ய நாம சாஹஸ்ரம் த்யக்த்வா யசித்தி காமுகா சபோஜனம் வினா நூனம் சுன்னிவிருத்திமபிப்சதி. லலிதா சகஸ்ரநாமத்தை தவிர்த்துண்டு சித்தி கிடைக்கும் அப்படின்னு ஆரும் முயற்சி பண்ண வேண்டாம். உணவு சாப்பிடாதக்கு பசி மாத்திரத்துக்கு சாதிக்காதே, அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமத்தை ஜபிக்காதக்கு எந்த ஒரு சித்தியும் கிடைக்காது. 78வது ஸ்லோகம். யோ பக்தோ லலிதா தேவ்யா சநித்யம் கீர்த்தயேதிதம் நான்யதா பிரியதே தேவி கல்பகோடி சதைரபி. லலிதா தேவியோடு பக்தன் உறுதியாயிட்டும் இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரங்களை கீர்த்தனம் செய்யணும். அல்லாதக்கு கோடி வருஷங்கள் முயற்சி பண்ணினாலும் தேவி பிரீதிப்பட மாட்டா. 79வது ஸ்லோகம். ஒரு லைன் தான் இந்த ஸ்லோகத்துல உள்ளது. தஸ்மாத் ரஹஸ்ய நாமானி ஸ்ரீமாது பிரேயதப்படேல். அதனால ஸ்ரீமாதாவோடு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், ஜெகதம்பிகையோடு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் உறுதியாயிட்டும் பக்தியோடு கூடிட்டும் ஸ்ரத்தையோடு கூடிட்டும் நம்பிக்கையோடு கூடிட்டும் பாராயணம் செய்யணும். 80வது ஸ்லோகம். இதிதே கதிதம் ஸ்தோத்ரம் ரஹஸ்யம் கும்ப சம்பவ நாவித்யா வேதினே ப்ரூயாத் ந பக்தாய கதாஜன. அகஸ்திய மாமுனே, நான் இந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் முழுவன் உனக்கு உபதேசிச்சு தந்துட்டேன். நீங்கள் இத உபதேசிக்கிறத ரொம்ப ரொம்ப கவனம். ஸ்ரீ வித்யா மந்திரம் தெரியாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் இதை உபதேசிக்க கூடாது. 81வது ஸ்லோகம். யதைவ கோப்யா ஸ்ரீ வித்யா ததா கோப்யமிதம் முனே பசுதுல்யேஷு ந ப்ரூயால் ஜனேஷு ஸ்தோத்ரமுத்தமம். ஸ்ரீ வித்யா மந்திரம் மாதிரியே இந்த ஸ்தோத்திரமும் ரொம்ப ரொம்ப ரகசியமாக்கும் மந்திரங்களாக்கும் இதுல இருக்கு. உத்தமமான இந்த ஸ்தோத்திரத்தை பக்தி இல்லாதவாளுக்கு சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காதவாளுக்கு உபதேசிக்க கூடாது. மிருகதுல்யமா இருக்கிறவாளுக்கு உபதேசிக்க கூடாது அப்படின்னு எனக்கா இந்த லௌகிக வாழ்க்கையில மட்டுமே முழுகிண்டு பகவத் சிந்தனை இல்லாதவாளுக்கு உபதேசிக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். 82வது ஸ்லோகம். யோததாதி விமூடாத்மா ஸ்ரீ வித்யாரஹிதாய தஸ்மை கப்யந்தி யோகின்ய சோனர்த்தசு மகான் ஸ்மிருதா. மோகபுத்தியோடு கூடிட்டு ஆராதும் இந்த திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் ஸ்ரீ வித்யாமந்திரம் தெரியாதவாளுக்கு உபதேசிச்சானா. மோகபுத்தி அப்படிங்கிறது
பணத்துக்கு ஆசைப்பட்டுண்டு இந்த சகஸ்ரநாமத்தை சொல்லி கொடுத்தானா தட்சிணை கிடைக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டுண்டு ஆராதும் இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை பக்தி இல்லாதவாளுக்கு உபதேசிச்சானா அப்படி உபதேசிக்கிறவாளை யோகினி தேவிகள் கோபத்தோடு கூடிட்டு பாப்பா. அதுக்கான பல அனர்த்தங்களும் அப்படி உபதேசிக்கிறவனுக்கு உண்டாகும். அதனால பக்தி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுண்டு வேணாம் லலிதா சகஸ்ரநாமத்தை அடுத்தவாளுக்கு உபதேசிக்கிறதுக்கு. பகவானோடு பேரை சொன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். அப்படி இல்லாதவாளுக்கு இதை உபதேசிக்கிறதுக்கு கூடாது. 83வது ஸ்லோகம். ரஹஸ்ய நாம சாஹஸ்ரம் தஸ்மால் சங்கோபயேதிதம் சுதந்திரேன மயானோக்தம் தவாபி கலசி சுதா. அதனால இந்த சகஸ்ரநாமத்தை ரகசியமாயிட்டே வச்சுக்குங்க. நான் எல்லாருக்கும் உபதேசிக்கிறதுக்காயிட்டல்ல இதை உங்களுக்கு உபதேசிச்சேன். உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆவல் இருந்தது. அதனால நீங்கள் எங்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனாலேயாக்கும் நான் இதை உங்களுக்கு உபதேசிச்சேன். அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது கேட்டானா கேட்குறவாளுக்கு மட்டும் இதை சொல்லி கொடுத்தா போரும், எல்லாருக்கும் ஒன்றும் சொல்லி கொடுக்கண்டா. 84வது ஸ்லோகம். லலிதா பிரேரணேனைவ மயோக்தம் ஸ்தோத்ரமுத்தமம் கீர்த்தனீயமிதம் பக்தியா கும்பயோனே நிரந்தரம் தேன துஷ்டா மகாதேவி தவாபீஷ்டம் பிரதாப்யதே. நான் இந்த ஸ்தோத்திரத்தை உபதேசிச்சது உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு லலிதாதேவி என்ன பிரேரணை பண்ணினதுனாலேயாக்கும். அதனால ஒரு பிரேரணை உண்டாகாதக்கு அம்பிகை நமக்குள்ள உக்காந்து இதை சொல்லுன்னு சொல்லாதக்கு இதை யாருக்கும் சொல்லித்தரப்படாது. இந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை நீங்கள் டெய்லி பக்தியோடு கூடிட்டு ஜெபியுங்கோ. அதனால அந்த லலிதாதேவி உங்ககிட்ட ரொம்ப பிரியத்தோடு கூடி உங்களை அனுகிரகிப்பல், உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் தேவி தருவள் அப்படின்னு அகஸ்திய மாமுனிக்கு ஹயக்ரீவர் அப்படிங்கிற பகவானோட அவதாரமா இருக்கிறவர் சொல்றார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சூதன் சௌனகாதிகள் கிட்ட சொல்றார். சூத சௌனக சம்பாதமாக்குமே எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சூதன் இங்க சொல்றார். அதனால சூத உவாச்ச இத்யுக்த்வா ஸ்ரீஹயக்ரீவோ த்யாத்வா ஸ்ரீலலிதாம்பிகாம் ஆனந்தமக்னஹிருதய சத்ய புலகிதோபவல். சூதன் சொன்னார் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு, ஹயக்ரீவமூர்த்தி இப்படி சொல்லிட்டு லலிதாம்பிகைய தியானிச்சோன ஹயக்ரீவமூர்த்திக்கு பரமானந்தம் உண்டாச்சு. அம்பிகையோடு ஆജ്ഞைப்படியாவாக்கும் ஹயக்ரீவமூர்த்தி அகஸ்திய மாமுனிக்கு இது உபதேசிச்சார். அதனாலேயே அந்த உபதேசம் செஞ்சு முடிச்சோன அந்த ஹயக்ரீவமூர்த்திக்கு லலிதாம்பிகையோட கட்டளையை நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனில் பரமானந்தம் உண்டாச்சு. பரமானந்தத்தில் முங்கி குளிச்ச ஹிருதயத்தோடு கூடிட்டு அவரோட சரீரமெல்லாம் இப்படி புலகாங்கிதமாயி வரைச்சுது. இது இப்படி ஸ்ரீ பிரம்மாண்ட புராணே உத்தரகண்டே, ஸ்ரீ பிரம்மாண்ட புராணம் உத்தரகண்டத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்திய சம்வாதே, ஸ்ரீ ஹயக்ரீவனும் அகஸ்திய மகர்ஷியும் தம்மில் இருக்கிற சம்பாஷணத்தில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பல நிரூபணம் நாம திருதியோ அத்தியாயா. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பல நிரூபணம் அப்படின்னு பேரோடு கூடின 3வது அத்தியாயம் முடிவடைஞ்சது. ஓம் தது சது ஓம் தத் சது.